ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த முட்டைக்கோஸை வச்சு ஒரு குழம்பும் இதுலேயே கூட்டும் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. கடலைப்பருப்பு எடுத்துன்னு இருக்கேன். நான் கடலைப்பருப்பும் இந்த முட்டைக்கோஸும் தான் நம்மளுக்கு மெயின். நான் போய் கடலைப்பருப்பு ஒரு கிளாஸ் அவ்வளோ ஊற வச்சுட்டு ஒரு 1/2 hour ஊட்டானிட்டு ஊற வச்சுட்டு வந்து அதுக்குள்ளே இந்த கேபேஜ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைட்ஸ் கட் பண்ணிந்து இப்போ போயிட்டு நம்ம இதெல்லாம் கழுவி எடுத்துக்கலாம். பாருங்க, அந்த 1/2 hour ஊற வச்ச இல்லைங்களா, அந்த பருப்பு கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்க வேகிறதுக்கு. இப்போ முட்டைக்கோஸ் கூட நான் கழுவி எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இது ரெண்டும் ஒன்றா சேர்த்துடலாம். ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வைக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு இது வேகிற அவ்வளோ இதுக்கெல்லாம் வேணும் இல்லைங்களா, உப்பு பிடிக்கிற அளவுக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதில் ஒரு விசில் வந்தால் போதுங்க. நம்ம இப்போ மூடி போட்டு விசில் போட்டு வச்சுட்டு மசாலாக்கு தேவையான ஐட்டம் பார்க்கலாம். பாருங்க, சீரகம் எடுத்துன்னு இருக்கேன். சீரகம், மிளகு, இந்த பக்கம் வந்தால் வெங்காயம், தக்காளி, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்துன்னு இருக்கேன். இப்போ இது நம்ம எண்ணெயில் வதக்க போகிறோம். எண்ணெயில் வதக்கின்னு வந்துடலாம். ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகு சீரகம் போட்டு ஃப்ரை பண்ணலாம். அது ஒரு 2 செகண்ட் சிட்டப்பட்டான்றப்போ நம்ம வெங்காயமும் பூண்டு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, மேலெல்லாம் எகிறது இந்த போதும். இப்போ நம்ம பூண்டு பாருங்க, மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஒரு பாதி அளவுக்கு ஃப்ரை ஆகட்டுங்க. இது தக்காளி சேர்த்துடலாம். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விடலாம். இந்த டைமில் கொஞ்சமாக புளி வச்சுக்கலாங்க. இதுக்கு பாருங்க, இவ்வளோ தான் எடுத்துன்னு இருக்கேன். புளி அவ்வளோ. ரெடி ஆகி வந்துச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா திருப்பி கொடுத்து ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளோதாங்க. பாருங்க, பாதி மூடி தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். அது சின்ன சின்னதாக கட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு அடி நல்லா தொறையாக அரைச்சிட்டு பாருங்க, இது ஆறி வந்துடுச்சு. நல்லா இது போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சின்னு வந்துட்டேன். அது ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சிடுறேன். போட்டுட்டு நம்ம வேக வச்சு இல்லைங்களா கேபேஜ், பாருங்க அது நல்லா வெந்து வந்துச்சு ஒரு விசிலுக்கு. இப்போது இதில் கேபேஜும் அந்த பருப்பும் சேர்த்து போட்டு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ இது 2 ஐட்டம் தான் நம்மளுக்கு குழம்புக்கு. இது ஒன்றும் இல்லை, கறிவேப்பிலை கடுகு போட்டு தாளிச்சிட்டாக்கா ஆயிடுச்சு நம்மளுக்கு குழம்பு. இப்போது நம்ம அந்த கேபேஜில் இருந்த தண்ணியை நம்ம அந்த குழம்பு ஊற்றிட்டோம். இப்போ கேபேஜும் அந்த பருப்பும் மாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இப்போ பூண்டு வந்து ஒன்றும் பாதியமாக நெசுக்கி வச்சு போடணுங்க. இப்போ வெங்காயமும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம்.
பாருங்கள் கறிவேப்பிலை போட்டு இப்போ மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அது போட்டு நல்லா திருப்பி கொடுங்க. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி. இப்போ நம்மளுக்கு குழம்பும் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட போகலாம். பாருங்கள் நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் வச்சுருங்க. பாய்.